காலையில முதலமைச்சர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த இயக்கம் தேசிய லெவல்ல இதாயிருக்கு. பல்வேறு மாநில முதல்வர் வராங்க, துணை முதலமைச்சர் வராங்க. இது உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு நாட்டின் குடிமகனா பேசுங்க. நீங்க ஊடகவியலாளர், நான் ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துறவங்க. இந்த தொகுதி சீரமைப்பு இப்ப நடக்க போதா? இது எப்ப பேச்சு வந்தது தெரியுமா? 2023 இதே மாதிரி ஊடகத்துல நான் எதிர்த்து அதை பேசினது இருக்கு. அதை விட முக்கியமா இருந்தது இருக்குது. எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு செஞ்சிருக்க வேண்டியது. நீட்டுக்கு எத்தனை குழந்தைகள் நம்ம மாநிலத்தில் செத்துருக்காங்க அப்ப பேசல. கச்சத்தீவு மீட்புக்கு பேசல. இதை விட மிகப்பெரிய நம்ம மாநிலத்துக்கு பாதிக்கப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, அப்போலாம் பேசல. மாநிலங்களுக்கான உரிய நிதியை கொடுக்க மறுக்குது அரசு அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாருக்கும் தான் பாதிக்குது. அதை பேச வரல. அப்ப அந்த மாதிரி இதுல விட்டுட்டு இப்ப இது வருதா வரலையான்னே தெரியல. இதுக்கு போய் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து தேர்தல் நேரத்தில் இது தொடங்கி இந்த சிக்கலை முத அவங்க பேச ஆரம்பிச்சது எப்போ? அப்ப ஏன் நீங்க எதுக்கல? 40 உறுப்பினரை வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் இது பற்றி விவாதம் வரும்போது கடுமையை எதிர்த்து அதை தகர்க்கணும், அந்த கருத்தை சிதைக்கணும், அதை எதிர்த்து சண்டை போடணும். அதை விட்டுவிட்டு இங்க இதை திசை திருப்புறது இருக்குன்னு நீங்க மும்மொழிக்கு எதிர்ன்னு பேசுறீங்க. எங்க மும்மொழி தமிழ்நாட்டில் இல்ல? கொண்டு வந்த பெருமக்கள் நீங்க தான். நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சால் பேசினா தண்டை விதிக்கிறீங்களா? இல்லையா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை. தாய்மொழி படிக்க வாய்ப்பு இல்லை. இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற இந்த மும்மொழி கொள்கையை எதுக்குறீங்க? இல்லம் தேடி கல்வி நீங்க செயல்படுத்தினீங்க. அது எதுல இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில. புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அது ஒரே கல்வி அதானே. அதை ஏற்கல, நாங்க எதிர்க்கிறோம். அதுதானே புதிய கல்விக் கொள்கை என்பது. நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு கல்வியில் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் கருத்தை பதிவு பண்றாங்க. அது உலகத்துக்கே தெரியும். அது ஒரு பேராபத்தானது. இந்தியா பல மொழிவழி தேசிய இனங்கள் கூடி வாழக்கூடிய ஒரு கூடாரம், ஒரு கூட்டமைப்பு. உங்களுக்கு ஒரு மொழி, உங்களுக்கு ஒரு கலை கலாச்சாரம் பண்பாடு, உங்களுக்கு ஒரு வரலாறு, உங்களுக்கு ஒரு எல்லாம் இருக்கு, வழிபாடு எல்லாம் இருக்கு. அவருக்கு ஒன்று இருக்கு, அவருக்கு ஒன்று இருக்கு, அவருக்கு ஒன்று இருக்கு. இதுல ஒரே மாதிரி உடைய போடு, ஒரே மாதிரி உணவை போடு, ஒரே மாதிரி படி, ஒரே மொழியில படி, ஒரே வரலாறு படிங்கிறது அது சரியான ஜனநாயகம் இல்ல. அது இறையாண்மைக்கு ஏற்புடையதும் அல்ல, ஒருமைப்பாட்டை கட்டி காக்கிற செயலும் அல்ல. அதை பேசாத விட்டுட்டு ஒரே நாடுங்கும் போது ஏற்றீங்க, ஒரே ரேஷன் கார்டும் போது ஏற்றீங்க, ஒரே வரின் போது பேசாம இருந்தீங்கல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலை இப்ப எதிர்க்கிறீங்க. முதலா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சு பேசின பெருந்தகை யாரு? யாராவது சொல்லுங்க, நினைவில் இருக்கா? ஐயா, இவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினதுதான். நாட்டினுடைய செலவை குறைக்க அன்றைக்கு பொதுக்குழுவிலே கூடி அன்றைக்கு பிரதமராக இருந்த அவையார் ஜெயலலிதா இந்திரா காந்தி ஒரு இடத்திலே அப்படின்னு இருக்க வேணா நான் வலைவெளியில் அனுப்புறேன். தேவைன்னா ஒண்ணு பேசுறீங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருத்தன் என் தாத்தன் முகேத்தவர் மட்டும்தான். உங்க அப்பா ஒரு தவறை செஞ்சாரு, இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனுக்கு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு. அதே துரோகத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்க செய்றீங்க. நான் ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினர்கிற முறையில பேசுறேன். என் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க, நீங்க பெரிய துரோகத்தை செய்றீங்கன்னு பேசின ஒரே வீரமகன் என் தாத்தன் தான். இவர் என்ன பேசினாங்க? இவங்க உறுப்பினர்களா பேசினாங்களா? கொடுக்கும்போது கைகட்டி இருந்துட்டு சுப்பிரமணிய சாமி இன்னும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கச்சத்தீவு எடுத்து கொடுக்கும்போது இந்திரா காந்தியால காசு கொடுக்கப்பட்டது, காசு வாங்கிட்டாரு கருணாநிதி. மறுக்கவாது செஞ்சிருக்கணும்ல. பொய் சொல்றாருங்க. எத்தனை முறை அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? ஏங்க அவர் பொய் சொல்றாருங்கன்னு நீங்க மறுக்கவே இல்லைங்க. திருப்பி அதிகாரத்தை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துகிட்டு பேசாம இருந்துட்டு திருப்பி தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? கொடுக்கும் போது என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கூட்டத்தை கூட்டி லட்சக்கணக்கா போயிட்டு மாநாட்டை காட்டி வலிமை காட்ட நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது அந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒரு இந்த வாழ் உரிமை பறிபோதுரா, நம்ம சொந்த சொத்துரா, சேதுபதி பாட்டனுடைய நிலமடா வாங்கடான்னா எல்லாரும் வந்திருப்பாங்க. கட்சி பாகுபாடின்றி தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? இப்படி ஒவ்வொன்றையுமே இப்படி நாடகம் போட்டு ஏமாத்திட்டு தொடர்ச்சியா என் மீனவனை சொல்றான். எனக்கு ஆதரவா இருங்க, இந்த அழுத்தம் கொடுங்க, அந்த இலங்கைக்கு சொல்லுங்க, பொருளாதார தடை விதிக்க சொல்லுங்க, அவனோட பாதுகாப்பு வர்த்தக தொடர்பை துண்டிக்க சொல்லுங்க அப்படின்னு பேசாம இது வருதா இல்லையான்னு தெரியல. தொகுதி சீரமைப்பு ஒண்ணு இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க இந்த அரசு ஏன் தயங்குது?
உங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் தெலுங்கானால எடுக்கும்போது உங்களுக்கு என்ன தயக்கம்? கேட்கறது நாங்க யாரு? பறையரு, படையாச்சி, தேவேந்திரர், தேவர், நாடாரு, கோனாரு, முத்தரையரு, ஏன் நாங்களே கேட்கிற எங்களுக்கு தலைக்கேற்ப எண்ணி கொடுத்துறாப்பா அப்படின்னு. உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல மத்திய அரசு தான் எடுக்கணும். மாநில உரிமையை ஏன் பேசுன? ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை இல்லாத நீ சாதிவாரி இடஒதுக்கீடு நான் தான் கொடுத்தேன் எப்படி பேசுற? அருந்தியதற்கு 3 விழுக்காடு நான் தான் கொடுத்தேன். கொடுக்க முடியுது உங்களால. இஸ்லாமியர்களுக்கு 3.5 நான் தான் கொடுத்தேங்கிறீங்க. கொடுக்க முடியுது உங்களால. படையாட்சிக்கு 10.5 ஐயா எடப்பாடி கொடுத்தாரு. மாநில அரசு கொடுக்க முடியுது. அது ஏற்கப்படுது, அது நிராகரிக்கப்படுதுங்கிறது வேற. கொடுக்கிற உரிமை வச்சிருக்க. கொடுக்க உரிமை இருக்கு, சாதிவாரி கணக்கு எடுக்க உரிமை உனக்கு இல்லையா? இது நாடகமா? இது ஏமாற்றா இல்லையா? அதான் ஏமாற்றா இல்லையா? எவன் எடுக்க மாட்டானோ அவன் மேல சார். இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைனா ஆளுநர் கையெழுத்து போட மாட்டான். அவன் தான் போட மாட்டார் இல்லையா? அவர் RSS பிஜேபி மெம்பர். அவர் இஸ்லாமிய சிறை கைதி எப்படி விடுதலை செய்வார்? அப்படியே வாக்குறுதி எப்படி கொடுத்தீங்க? நான் வந்தால் அப்பாவி சிறை கைதிகள் இஸ்லாமிய சிறையில் விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் பேசினது இருக்கு. இப்ப வாக்கு வாங்கிட்டு திருப்பி ஆளுநர் மேல பழிய போடுறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அவன் காங்கிரஸ் கட்சி சொல்லலையே, நிதிஷ்குமார் சொல்லலையே, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. அப்படியே மத்திய அரசுக்கு இருந்தாலும் அந்த உரிமையை நீங்க கேட்டு பெறாம என்ன பண்ணீங்க? வீடுக்கு இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுக்கு, இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுக்கு நீ என்னைக்கு நோட்டை கொடு, காசை கொடுக்க முடியற உன்னால? இந்த வீட்டுல இந்த குடியில கோனார்ல இருக்கான், முத்தரையில இருக்கான், பிள்ளையில இருக்கான், முதலியார்ல இருக்கான். இதை எடுக்க முடியாதா உங்களால? வண்ணார்ல இவ்வளவு, குயவர்ல இவ்வளவு, இதை எடுக்க முடியாதா? மீனவர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, எண்ணி குடிவாரி கொடுத்து விடு. என்ன பிரச்சனை அதுல?